வாழ்க்கையில் சின்ன ஒரு சாட்சியம் மட்டும் சொல்கிறோம். இந்த குழந்தை ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல்லையும் சரி, ரெண்டு பேருமே நல்லா ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சிருந்தோம். அப்புறம் படித்து முடித்தோடனே ரெண்டு பேருக்குமே வேலை கிடச்சிது. அவங்க வந்து படித்து முடிக்கலை, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை கிடச்சிது. நான் முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் கல்யாணமாக வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சீக்கிரமாகவே நடந்துச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து 1 year 2 year 3 years வருஷங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு இருந்துச்சு. வந்து பழசு நினச்சவங்க ஸ்கூல் லைஃப் காலேஜ் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேரேஜும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் கேட்குற காலத்தில் குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நானும் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போனோம், நிறைய ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போய் நிறைய பார்த்தோம். ஆனால் குழந்தை வந்து இல்லை. ஸோ நாங்கள் அப்போ யோசிச்சு பார்த்தோம், இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சது வந்து ஆண்டவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட லைஃப், பர்சனல் லைஃபு, அப்புறம் என்னுடைய திருமண வாழ்க்கை ரெண்டும் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய சண்டை போட்டிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ரெண்டு பேரும் நிறைய அடிப்படி சண்டைலாம் போட்டிருக்கோம். வந்து சாதாரண ஆள் கிடையாது. நான் அடிச்சோன்னா திருப்பி அடிச்சிடுவோம். அந்த மாதிரி நிறைய சண்டை. சிம்பிளாக சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாள் சண்டே சர்வீஸ் காலையில் கிளம்பிட்டு இருந்தோம். சண்டை வந்துச்சு. நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் ஊருக்கு சொந்த ஒரு நார்வேலுக்கு வீட்டுக்கு ஓடிட்டேன். சண்டே வந்து வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க சர்ச்சை இன்னைக்கு போகல. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல அம்மா இருக்காங்க. அவங்க வந்து திருப்பி ஊருக்கு போ, கோயில்பட்டி போ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி அவளும் ஜபாவும் வந்து நான் கூட இப்படி போனேன். ஆனால் அவள் ஒரு தடவை வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி கிளம்புனா, ஆனால் கீழே ஒரு மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் 1 மணி நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய சண்டைகள், நிறைய இதெல்லாம் இருந்தோம். 2013 மேரேஜ் வந்துச்சு. அப்போ இருந்து சர்ச்சுக்கு வந்தோம். ஆனால் 2015 ஜனவரியில் தான் வந்து சர்ச் வந்து அண்ணன் வந்து அவங்க கூட பழகிறதுக்கு வாய்ப்பு, க்ளோஸாக பழகணும் வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் அவங்க தான் வந்து எங்களுக்கு மேரேஜ் லைஃப்பை பற்றி விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு பேசினாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 2015, 16, 17 3 வருஷம் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2018 தான் வந்து நான் உண்மையான அந்த மனசுதலுக்கு 2018 ஜனவரியில் தான் வந்தேன். அப்போ தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், மேரேஜ் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது. காரணம் வந்து நான் பேசிக்கலாக வந்து நீ மாறுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அது மாற்றிக்கணும் அப்படின்னு
அப்போ தான் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் மாறினா தான் இந்த மேரேஜ் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு 2018 தான் நான் மாற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பும் சரி மேரேஜ் லைஃப்பும் சரி பெட்டராக ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் 2019 அண்ணன் வந்து எங்களை வந்து இந்த ஒட்டன் சத்திரத்தில் ஒரு மேரேஜ் என்ட்ரன்ஸ் செமினார் ஒரு அனுப்பி வச்சாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன சரி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு 3 நாள் மீட்டிங் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2019 செப்டம்பரில் கன்சீவ் ஆகுது. அந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் 2020 மேல எக்ஸி பிறந்தான். அதுக்கப்புறம் குழந்தை இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு நான் யோசிக்கல. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சித்தம்னா தரட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே வந்து அதுக்கப்புறம் 2023 போன வருஷம் வந்து இன்னொரு குழந்தைய வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. இதுலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏன் அந்த டிலே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அந்த டிலே அந்த ஒரு 6 இயர்ஸ் அந்த 6 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, அந்த டைமில் எங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் அந்தளவுக்கு மேரேஜ் லைஃப்பில் பெட்டராக ஆகிருக்க முடியாது, பர்சனல் லைஃப்லேயும் டெவலப் ஆகிருக்க முடியாது. ஸோ அந்த 6 இயர்ஸ் அந்த டிலே தான் வந்து எங்களோட லைஃப்பை வந்து மாற்றினது. ஆண்டவரோட இணையத்துக்கு இந்த திருமண வாழ்க்கையை வந்து பெட்டராக மாற்றினதும் அந்த 6 இயர்ஸ் தான். ஸோ இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது அது டிலே சொல்ல முடியாது. அது வந்து ஆண்டவர் வந்து இந்த டைமை ரொம்ப பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காரு. அந்த டைம்லாம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் 6 வருஷம் ஃப்ரீயாக 2 பேரும் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் அந்த எங்களோட பொறுமையாக இருப்பார். அதே மாதிரி சபையும் சரி சொல்லி எங்கள் மேலே ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. பொறுமையாக இருந்ததுன்னா இப்போ போன வாரம் கூட நாங்கள் வந்து போய் மீட் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்போ வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்து அவரும் சபையை பொறுமையாக இருந்துருக்கோம். எப்பா ஏதாவது